ப்ரோ 26ல யார் சிஎம் வருவான்னு நினைக்கிறீங்க? தளபதி தான் ப்ரோ. அது எப்படி ப்ரோ? அவர் வருவார் ப்ரோ. ஆனால் எல்லாருக்கும் சப்போர்ட் இருக்குது, ஃபேன்ஸ் சப்போர்ட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக தளபதி தான் வருவார். ஆனால் விஜய்க்குன்னு ஒரு கொள்கை ஒன்றும் பெருசா இல்லை அப்படின்னு நிறைய சைட்லேருந்து விமர்சனம் வருது. இருக்கலாம், புதுசாக வராரு, வாய்ப்பு தந்து பார்ப்போமே. நீங்கள் ரசிகர்னால சான்ஸ் எல்லாம் ஃபேன் மட்டும் இல்லாமல் ஒரு நியூ மாற்றத்தை எதிர்பார்த்து வந்தால் நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது, ஒரு ஃபிலிம் மாதிரி எல்லாம் சூப்பராக தான் இருக்குது. பட் நாங்களும் அதான் நினைக்கிறோம், அவர் வந்தால் என்னெல்லாம் பண்ணுவார் அப்படின்னு நம்மளுக்கும் ஒரு ஆர்வமாக தான் இருக்குது. சரி பார்க்கலாம் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு. அவங்களுக்கும் நிறைய பேர் ஆப்போசிட்டாக சொல்கிறாங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. இருந்தாலும் நம்மளுக்கு அந்த ஒரு இது இருக்கும்ல, என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கணும். கண்டிப்பாக இருக்குது, அது எல்லாருக்குமே இருக்குது. நல்லா வரும் அப்படின்னு நினைக்கலாம். 26லேயே சிஎம் வரும்னு நினைக்கிறீங்களா? இவர் சொன்ன மாதிரி ஒரு கொலிஷன் கவர்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு அவர் மட்டுமா ஜெயிப்பார் அப்படின்னு கேட்டால் தெரியாது. பிகாஸ் இப்போது நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க, நிறைய பேர் அவருக்கு ஆப்போசிட்டாகவும் இருக்காங்கல்ல. சொல்ல முடியாது, வரலாம் வராமல் கூட இருக்கலாம். ஆனால் உங்கள் பெர்ஸ்பெக்டிவ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் வந்தால் பார்க்கலாம், அதான் நான் சொன்னேன்ல, அவர் வந்தால் என்னெல்லாம் சேஞ்சஸ் வரும் அப்படின்னு பார்க்கலாம். இது வரைக்கும் ஏடிஎம்கே இருந்திருக்கு, டிஎம்கே இருந்திருக்கு. ஒரு சேஞ்ச் வந்தால் தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கண்டிப்பாக பார்க்கணுன்னு தான் இருக்கும் எல்லாரும். விஜய் பார்த்தீங்கன்னா இப்போ தான் அரசியல் வந்திருக்காரு. ஆமாம், 13-14 இயர்ஸாக வந்து சீமான் அது போன்ற அரசியல் கட்சிகள்லாம் இருக்காங்க. என்ன நினைக்கிறீங்க? அவங்களுக்கு வாய்ப்பு? ஆக்சுவலி எனக்கு பொலிட்டிக்ஸை பற்றி ரொம்ப எல்லாம் நிறைய சொல்லணும் எதுவும் தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட் கிடைச்சா அதுதான் நம்ம யோசிப்போம். இப்போ எல்லாருக்கும் பொலிட்டிக்ஸை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, எனக்கெல்லாம் கொஞ்சம் தான் தெரியும். இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓகே, இந்த பெனிஃபிட் எனக்கு கிடைச்சிருக்கு, அது நல்லா இருக்கே அப்படின்னு தானே நான் நினைப்பேன். இப்போ எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குதுன்னு தான் நான் யோசிக்க முடியும். பெரிய பெரிய விஷயம்லாம் யோசிக்கிறது தெரியல. ஸோ விஜய் வந்தாருன்னா ஓகே, விஜயோட கட்சி எனக்கு என்ன பெனிஃபிட் கொடுத்துருக்கு அது நான் கண்டிப்பாக பார்ப்பேன். சின்ன ஒரு விஷயத்த சொல்கிறேன், நான் எல்லா இடத்துலையும் சொல்கிற விஷயந்தான். இப்போ இருக்கிற கவர்மெண்ட் இந்த பஸ்ஸுக்கு ஃப்ரீ, இப்போ லேடிஸ்க்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் பெனிஃபிட்டாக இல்லைனாலும் ஒரு ஏழை குடும்பத்துக்கு கண்டிப்பாக பெனிஃபிஷியலாக இருக்கும். இப்போ 3 லேடிஸ் இருக்கிற ஒரு ஃபேமிலியில் 2 பேர் ஸ்கூலுக்கு போகிறாங்க, அந்த லேடி வந்து அவங்க வேலைக்கு போகிறாங்கன்னா அவங்க ஒரு வருஷத்துக்கு அதை சேவ் பண்ணலாம். ஸோ இவ்வளோ காசு வந்து அவங்க கண்டிப்பாக சேவ் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு விஷயத்த நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி தனி நபராக எனக்கு பெனிஃபிஷியலாக ஏதாச்சும் அவங்க பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரியா நல்லாயிருக்கும். இப்போ டிஎம்கே சொல்லும்படியாகவே ஒரு நல்ல பெனிஃபிட்டாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. எதனால் மக்கள் இன்னும் ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ நம்மளுக்கு தெரியாதுல்ல, புதுசாக வரப்போகிற கட்சி நிறைய வந்து அவங்க கொள்கைகள் வச்சுருப்பாங்க, இதை பண்ணலான்னு. இவங்களும் வச்சுருக்காங்க. ஆனால் எதெல்லாம் அவங்க செயலில் கொண்டு வந்திருக்காங்க, செயலில் கொண்டு வர்றதுக்கு எதெல்லாம் இருக்குது அப்படின்னு இருக்கும்ல. புது ஒரு கட்சி வந்தால் அவங்க வந்து இப்போ புதுசாக விஜய் தான் வராங்கன்னா அவங்களுக்கு இங்கே தாக்கு பிடிக்கணுன்னா புதுசாக நிறையா பண்ணணும் அவங்க. ஏன்னா அவங்க புது கட்சி, அவங்க நிறைய கொண்டு வந்தால் தான் அவங்களால இங்கே அடுத்து இன்னும் ஒரு 5 இயர்ஸ் நிற்க முடியும். ஸோ அவங்களுக்குன்னு நிறைய ஐடியாஸ் இன்னும் இருக்கும். ஸோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கல. இவங்க ரொம்ப வருஷமாக இருக்காங்க, அவங்களும் ஐடியாஸ் கொண்டு வராங்க. பட் விஜயோட கட்சிக்கு வந்து அவங்க இங்கே தாக்கு பிடிக்கணுன்னா இன்னும் நிறையா பண்ணணும். அவங்க வரும்போது நம்மளுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஸோ அதுக்கேற்றபடி அவங்க ஐடியாஸ் வச்சுருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். 26ல யார் சிஎம் ஆனால் நல்லா இருக்கும்? தளபதி. ஏன் ப்ரோ? ஏன் ப்ரோனா அவர் புதுசாக வர்றாருல, மாற்றம் வரட்டும் தமிழ்நாடுக்கு. அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். நான் தளபதி ஃபேன் தான். மாற்றம் வந்துட்டு தான் இருக்குது. எதனால் இன்னொரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்க? புதுசாக வரட்டும், எத்தனை தான் இவங்களே ஆட்சி பண்ணுறாங்க, புதுசாக வரட்டும், அவர் என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம். இப்போ பெண்கள் சேஃப்டிக்கு அப்புறம் எல்லாத்துக்குமே சொல்கிறேன், ஒரு மாற்றம் வரணும் கண்டிப்பாக. நான் ஒரு ஃபேன்னாக சொல்லலை, ஜென்ரலாகவும் சொல்கிறேன். இல்லை, ஒரு எக்ஸிஸ்டிங் கவர்மெண்ட் வந்து 1000 ரூபா பெண்களுக்கு கொடுக்குற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அது ஆனால் அதுக்கப்புறம் அது கொஞ்சம் பிரிச்சிட்டாங்க. இந்தந்த செக்டாரில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க, மீதி கிடையாது. அது அவங்க அறிக்கை விட்டப்பே தெளிவாக சொல்லியிருந்தாங்கன்னா அது தெளிவாக இருந்திருக்கும். அட்லீஸ்ட் இந்த வாட்டியாவது அறிக்கை விடும்போது தெளிவாக டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸோடு அவங்க போடுங்க. இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டு ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அவங்க கொடுக்குற அந்த தேர்தல் அறிக்கையை வந்து கரெக்டாக ப்ராப்பராக விடுங்க, அதுக்கப்புறம் சேஞ்சஸ் பண்ணாதீங்க. அதான் நல்ல போன வாட்டி பண்ண தப்பு அதுதான். 1000 ரூபா தரேன்னு சொன்னாங்க, ஆனால் அது வந்து எந்தெந்த பிரிவினர் கொடுப்பாங்க அப்படின்னு அவங்க முதல்ல சொல்லியிருக்கலாம். 26ல யார் சிஎம் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? யாராவது மாற்றம் வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும். என்ன மாதிரி மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்க? எந்த மாதிரி மாற்றம்னா கவர்மெண்ட் நம்ம மக்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி கவர்மெண்ட் வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ டிஎம்கே ஆட்சியில் இருக்காங்க, டிஎம்கே வேணாம் வேறு மாற்றம் வேணும்னு நினைக்கிறதுக்கு என்ன முக்கிய காரணமாகும்? அப்படில ஒரு மாற்றம் வந்தால் தானே அவங்க வேறு என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம கெஸ் பண்ண முடியும். இப்போ இருக்கிற கவர்மெண்ட் நல்லா தான் பண்ணுறாங்க, பட் இன்னும்
நல்லா யாராவது பண்ணால் நல்லது தானே. எந்த ஒரு கட்சிக்கு அந்த வாய்ப்பு தரலாம்னு நினைக்கிறீங்க? இல்லை ஓப்பனாக கட்சி எதுவும் இல்லை, பட் அநேகமாக அடுத்த வாட்டி கோலிஷன் கவர்மெண்ட் வர தான் வாய்ப்பு இருக்குது. ஒரு கவர்மெண்ட் தனித்துவமாக ஜெயிக்க வாய்ப்பு கம்மி தான். 2-3 கட்சிங்க சேர்ந்து தான் வர வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டோட சூப்பர் ஸ்டாரா, அது அரசியல் சூப்பர் ஸ்டாரா நீங்கள் யாரை பார்க்குறீங்க? இப்போதைக்கு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா ஏடிஎம்கே சரி டிஎம்கே சரி மெயினான பர்சன்ஸ் இல்லை. அதனால் புது டிவிக்கேலையும் விஜய் இருக்கார். அவரும் ஓகே தான், பட் அவர் வந்தால் தான் தெரியும். சொல்ல முடியும். இப்போதைக்கு நல்லா தான் ஓகே, இப்போ தான் ஒரு அரசியலுக்குள்ளே வராரு. எப்படி ஒரு ஆட்சியை கொடுக்கலான்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது? மக்கள் சப்போர்ட் இருக்குல்ல அவருக்கு, ஒரு நம்பிக்கை தான், செய்வாருன்னு ஒரு நம்பிக்கை தான், அவ்வளோதான். இப்போ நடிகனை பார்க்க சேர்ந்த கூட்டம் தான் அது அப்படின்றாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? எல்லாம் ஓட்டாக மாறும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக மாறும். எப்படி? எல்லார் வீட்லேயுமே ஒரு கூட்டம் இருக்குது அவருக்குன்னு, தளபதிக்குன்னு. கண்டிப்பாக மாறும், கண்டிப்பாக மாறும். ஓகே ப்ரோ. இப்போ தமிழ்நாட்டோட அரசியல் சூப்பர் ஸ்டாரை நீங்கள் யாரை பார்க்குறீங்க? அதாவது விஜய் இப்போ தான் வந்திருக்காரு, அவர் சொல்ல முடியாது. மொத்தமாக தமிழ்நாட்டோட அரசியல் சூப்பர் ஸ்டார் இவர் தானே, யாரை சொல்வீங்க? நான் சொல்ல மாட்டேன், யாரையும் சொல்ல மாட்டேன், யாரையும் சொல்ல மாட்டேன், யாரையும் சொல்ல மாட்டேன். சரி, ஓகே. தேங்க் நோ ப்ராப்ளம். தேங்க்யூ.